தேவனுடைய வசனத்துக்கு நாம் கடந்து போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலே என்னுடைய செய்தியினுடைய தூதனுடைய தலைப்பு என்னவென்றால் கர்த்தருக்கு முன்பதாக நாம் எப்படி இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தருக்கு முன்பதாக நாம் எப்படி இருக்க வேண்டும். இதை நாம் வேதவசனத்தினுடைய வெளிச்சத்தில் நாங்கள் ஆராய்ந்து பார்த்து நம்மை சரிப்படுத்துவது இந்த கடைசி நாட்களுடைய கட்டாயமான தேவையாக இருக்கின்றது. கடைசி நாட்களுக்குரியதான அடையாளங்களை குறித்து இயேசு கிறிஸ்து பேசிவிட்டு இனிமேல் சம்பவிக்க போன்ற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நீங்கள் நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்பட வேண்டும் என்று சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்துடைய 36ஆம் வசனத்திலே இயேசு அவ்விதமாய் சொல்லுகின்றதை நாம் படிக்கின்றோம். வருகையினுடைய அடையாளங்களை பற்றி எல்லாம் அங்கே சொல்லிக் கொண்டு வருகிறார். பல காரியங்கள் சம்பவிக்கும். பூமியின் மேல் வரப்போகின்ற ஆபத்துக்களுக்கு பயந்து மனுஷனுடைய இருதயங்கள் எல்லாம் சோர்ந்து போகும். ಭಯಾನಕ ದೇವರ ಕರ್ಮಕೊಟ್ಟගෙන ಮನುಷ್ಯನಿಗೆ நாங்கள் பல தடவைகள் கேட்டதான சத்தியங்கள் காரியங்கள் விவிಧ ಅವಸ್ಥಾವలలో ಅಸುವಾವು ಸತ್ಯಾನ್ನು ತಿಬೆನೋ ನಾಸಿಕ ವಚನವೇ ತಿಬೆನೋ ஒரு காலத்தில் இந்த அடையாளங்கள் எல்லாம் தூர தேசங்களில் நிறைவேறுகின்றதை நாம் கேள்விப்பட்டோம். இத்தனை காலக்க மெவெனி சீலம லக்குனு தூர ரட்டவல்கள சிதவேனோ அப்பட இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இவைகள் எல்லாம் சம்பவிக்கின்றதை நிறைவேறுகின்றதை நாம் காண்கின்றோம். அது අපගේ දෙලෙත් ඉදිරියේ දීම මේ දේවල් සිදු වෙනවා මේ දේවල් ඉෂ්ට වෙනවා අප දකිනවා. இயேசு என்ன சொல்கிறார்? ஏசாசுகுமார் කියන්නේ இனிமேல் சம்பவிக்க போன்ற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நீங்கள் நிற்க வேண்டும். එබැවින් ඒ සිදුවෙන සියල්ලෙන් ජයගෙන ගැලවෙන පිණිස මනුෂ්‍ය පුත්‍රයා ඉදිරියේ සිටින පිණිසද කියලා කියා තිබෙනවා. இன்றைக்கு சாதாரணமாக நாங்கள் மனுஷருக்கு முன்பதாக நம்மை நாம் பல விதங்களிலே தோற்றமளித்து காண்பிக்கின்றோம். அது சாமானிய வசம் மனுஷன் எதிரியேදී විවිධ ආකාරයෙන් අප පෙනී සිටිනවා. தேவ பிள்ளைகளாக காண்பிக்கின்றோம். தேவ දරුවන් වශයෙන් පෙන්වු කරනවා. நீதிமான்களாக காட்டுகின்றோம். දරුවන් වශයෙන් පෙන්වු කරනවා. பரிசுத்தவான்களாக காட்டுகின்றோம். சுத்தவந்தன் ලෙස පෙන්වු කරනවා. ஜெபிக்கிறவர்களைப் போல காட்டுகின்றோம். යාඥා කරන අයවෙන් පෙන්වු කරනවා. மனுஷருக்கு முன்பாக நாங்கள் பல காரியங்களை காட்டலாம். மனுஷன் எதிரியே අපිට විවිධ දේවල් පෙන්වන්න පුළුවන්. இப்ப அநேகர் நீங்கள் ஜூம்ல இணைந்திருக்கிறீர்கள். දැන් ඔබ බොහෝ දෙනෙක් Zoom එකේ සම්බන්ධ වී සිටිනවා. இந்த வீடியோ எல்லாம் ஆஃப்ல இருக்குது. ඔබගේ සියලු වීඩියෝ ඔෆ් එකේ තියෙනවා. நீங்க ஆன் பண்ணினா நீங்க வீட்ல எப்படி உட்கார்ந்து இருக்கீங்க, பயபக்தியா இருக்கீங்களா, என்ன செய்றீங்கன்றதெல்லாம் பார்க்க முடியும். ඔබගේ වීඩියෝ එක ඔන් කරා නම් ඔබ කෙලෙසද නිවාසවල වාඩි වී සිටින්නේ ඔබ බයෙන් භක්තිවන්තකමින් යුක්ත උනාස් නමස්කාර කරනවාද මේ සියල්ල බලා ගන්න පුළුවන්. ஆனால் கர்த்தருக்கு முன்பதாக நாங்கள் நம்முடைய வாழ்க்கையினுடைய வீடியோவை ஆஃப் பண்ண முடியாது. நம்ம சாமினாஸ் ඉදිරියේ අපගේ ජීවිතේ නැවති වීඩියෝ එක ඔෆ් කරන්න බෑ. எல்லாம் வெளியரங்கமா இருக்கிறது. සියල්ලම එළිදරව්වම තිබෙනවා. லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனத்திலே இயேசு சொன்னார். ලූක් සුවාරංචි 10 වෙනි පරිච්ඡේදයේ பாலசனி பதே ஏசாசு கீவா லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனத்திலே லூக் சுவாரංචි 10 වෙනි පරිච්ඡේදයේ பாலசனி பதே ஏசாசு கியா நீங்கள் மனுஷருக்கு முன்பதாக உங்களை நீங்கள் நீதிமான்களாய் காட்டுகிறீர்கள். உங்களான மனுஷன் இதிரியே தம் தர்மிஷ்டயன் கியா ஆगे आगे එනවා. தேவனோ உங்கள் இதயங்களை அறிந்திருக்கிறார். உங்க தேவனாசின் பலகி சித்தன்னா சேக்க. ஆகையினாலே மனுஷருக்கு முன்பதாக நாங்கள் பலவிதங்களிலே தோற்றம் அளிக்கலாம். එමණිසා மனுஷன் ඉදිරියේ අපි විවිධාකාරයෙන් පෙනී සිටින්න පුළුවන්. சில வேளைகளில் மனுஷருக்கு முன்பதாக நல்லவர்கள் கெட்டவர்கள் போல தோற்றம் அளிக்கிறார்கள். සමහර විට மனுஷன் ඉදිරියේදී යහපත් අය පවා නපුරු අයවෙන් පෙනී සිටිනවා. அவர்கள் தோற்றம் அளிக்கிறதில்லை, மற்றவர்கள் பேசி அவிதமாக நல்லவர்களை கூட கெட்டவர்களாக சித்தரிக்கிறார்கள். ඔවුන් එලෙස පෙනී සිටින්නේ නැහැ. නමුත් සමහර අය එලෙස කතා බහ කරමින් අනිත් අයව එලෙස නපුරු අයගේ අඳුනවා දෙමින් මේ ආකාර චිත්‍රයක් දමනවා. அதே வேளையிலே
அங்கே கெட்டவர்கள் மனுஷன் முன்பதாக நல்லவர்களாக தங்களை காண்பிக்கிறார்கள். ඒත් එක්කම මනුෂ්‍යයන් ඉදිරියේදී නපුරු අය පවා හොඳ අය මෙන් පෙන්නුම් කරගන්නවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ස්වාමීන් වහන්සේ ස්තුති වේවා. இந்த காலையிலே இந்த தூதனுடைய செய்தியினுடைய சாராம்சம் என்னவென்றால் தேவனுக்கு முன்பதாக මේ උදෑසන මේ පණිවිඩයේ සාරාංශය කුමක්ද නම් දෙවියන් වහන්සේ ඉදිරියේ நம்முடைய மரணத்துக்கு பிற்பாடு நாம் கர்த்தருக்கு முன்பாக நிற்கின்ற ஒரு காரியம் இருக்கின்றது. අපගේ මරණයෙන් පසු අප ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ සිටිය යුතු කාරණාවක් තිබෙනවා. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் 11ஆம் வசனங்களிலே දෙවෙනි කොරින්ති 5 වෙනි පරිච්ඡේදයේ 10 වෙනි 11 වෙනි පදයන් වල 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் 11ஆம் வசனங்கள். දෙවෙනි කොරින්ති 5 වෙනි පරිච්ඡේදයේ 10 වෙනි 11 වෙනි පදයන්. சரீரத்திலே அவனவன் செய்ததான நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படியாக எல்லாரும் கிறிஸ்துவுடைய நியாயஸ்தானத்துக்கு முன்பதாக நிற்க வேண்டும், வெளிப்பட வேண்டும். මක්නිසාද එකිනෙකා තම තමාගේ ශරීරයේදී කළා වූ දේවල් වල ඵල ඒ දේ යාපත් වුවත් අයාපත් වුවත් කළ දේට ඇටියට ලබන පිණිස අප සියල්ලම ක්‍රිස්තුස් වහන්සේගේ විනිශ්චාසනයේ ඉදිරියේ ප්‍රකාශ වෙන්න ඕනයි කියලා කියා තිබෙනවා. உலகத்தினுடைய முடிவிலே ஒரு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு இருக்கின்றது. මේ ලෝකයේ අවසානයේදී සුදු සිංහාසන විනිශ්චයක් තිබෙනවා. அதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கின்றோம். ඒ සම්බන්ධව එළිදරව් 20 වෙනි පරිච්ඡේදය අප කියවනවා. அவருடைய 11ஆம் 12ஆம் வசனங்களிலே 11 වෙනි 12 වෙනි පදයන් වල வெளிப்படுத்தல் 20 12லே படிக்கிறோம். එළිදරව් 20 12 වෙනි පදයන් කියවනවා. மரித்தோராகிய சிறியோர் பெரியோர் தேவனுக்கு முன்பதாக நிற்க கண்டேன். මලාපු ලොකු අය කුඩා අයද සිංහාසනයේ ඉදිරියේ සිටනවා දුටුනි. அப்ப மரித்த பிற்பாடு பெந்தெகோஸ்தேக்காரராக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், எல்லாரும் தேவனுக்கு முன்பதாக நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒன்று இருக்கின்றது. එසේනම් මරුණන් පසු පෙන්තෙකොස්තය වෙන්න පුළුවන්, වෙනත් ආගම ධර්මයේ එසේ නැත්නම් වෙනත් කිතුරුවන් වෙන්න පුළුවන්. සියලුම දෙනා උන්වහන්සේගේ සිංහාසනයේ ඉදිරියේ සිටිය යුතුමයි. ஆனால் නමුත් வருகைக்கு முன்பதாக, ඊමට ප්‍රථමයෙන් நியாய தீர்ப்புக்கு முன்பதாக විනිශ්චය ප්‍රථමයෙන් நாங்கள் நியாய தீர்ப்பிலே நிற்காமலுடைய மனவாட்டியாய் மாறும்படியாய் අප විනිශ්චය නොසිට උන්වහන්සේගේ මනාලිය ලෙස මාරුවන පිණිස இன்னொரு வார்த்தையிலே ரகசிய வருகையிலே நாங்கள் மனுஷகுமாரனுக்கு முன்பதாக நாங்கள் நிற்க பாத்திரவான்களாய் மாறும்படியாய் තව පැත්තකින් කියනවා නම් උන්වහන්සේගේ රහසීමේදී උන්වහන්සේගේ මනාලිය ලෙස උන්වහන්සේ ඉදිරියේ සිටීමට අප සුදුසම් වන පිණිස நாம் தேவனுக்கு முன்பதாக இன்றைக்கு எப்படி இருக்க வேண்டும்? අප දෙවියන් වහන්සේ ඉදිරියේ අද කෙසේද සිටිය යුත්තේ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ ස්තුති වේවා. நாங்கள் மனுஷன் முன்பதாக விதமாக நம்ம ஜீவித்து விட்டு போகலாம். මනුෂ්‍යයන් ඉදිරියේදී කොයි ආකාරයකට අපට සිටින්න පුළුවන්. நம்ம எல்லாருக்கும் சுயாதீனம் இருக்கின்றது. අප සියලුම දෙනාට නිදහසක් තිබෙනවා. தேவன் நமக்கு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපට නිදහසක් දී තිබෙනවා. ஆனால் கிருபையுள்ள தேவன் நாங்கள் எப்படியெல்லாம் ஜீவிக்க வேண்டும் என்பதை நமக்கு நம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே அழகாக காட்டி கொடுத்திருக்கிறார். මුත් කරුණාවරත දෙවියන් වහන්සේ වනායි අප කෙලෙස ජීවත් ඉදිරි යන්න දේවල් ගැන උන්වහන්සේගේ වචනේ ආලෝකයෙන් අපට කියා දී තිබෙනවා. நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. බොහෝ දේවල් තිබෙනවා. நான் ஒரு 3 காரியங்களை குறித்து இன்றைக்கு நான் பேச விரும்புகின்றேன். අද දවසේදී මම කරුණු 3ක් සම්බන්ධයෙන් කතා කරන්න කැමතියි. கர்த்தருக்கு சித்தமானால் நாங்கள் தொடர்ந்து இந்த காரியத்தை கவனிக்கலாம். උන්වහන්සේ කැමති වන සේක් නම් කඩනවා මේ දේවල් අපට සලකා බලන්න පුළුවන්. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්තුති වේවා. தேவனுக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது, எப்படி இருக்க வேண்டும்? දෙවියන් වහන්සේ ඉදිරියේදී අපගේ ජීවිතේ කොයි ආකාරයකද තිබෙන්නේ කෙලෙස තිබිය යුතුද? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ ස්තුති වේවා. முதலாவதாக පළමු කොට அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரத்தினுடைய முதலாம் வசனத்திலே ක්‍රියා 23 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදය. எல்லாரும் உங்கள் வேதங்களை அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரத்தினுடைய முதலாம் வசனத்துக்கு திருப்புங்கள். ඔබ සියලුම දෙනා ඔබගේ ශිදලේවිල්ල ක්‍රියා 23 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදයට අරවන්න. அதோடு கூட 24ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனத்தையும் பாருங்கள். ඒත් එක්කම 24 වෙනි ක්‍රියා 24 වෙනි පරිච්ඡේදයේ 14 වෙනි පදයට බලන්න. இந்த 2 வசனங்களிலும் මේ පදයන් දෙක තුල இந்த 2 வசனங்களிலும் මේ පද දෙකේම அப்போஸ்தலர் 23:1 ක්‍රියා 23 24:16 ක්‍රියා 24 14 தேவனுக்கு முன்பாக நமக்கு குற்றமற்ற மனசாட்சி இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ ඉදිරියේදී අපට දෝෂ නැති සිතක් තිබිය යුතුයි. இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னால் நமக்கு நல் மனசாட்சி இருக்க வேண்டும். තව පැත්තකින් කියනවා නම් අපේ යාපත් අර්ථ සාක්ෂියක් තිබිය යුතුයි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ ස්තුති වේවා. அநேகர் சில காரியங்கள் சில வேளைகளிலே தங்கள் நியாயத்தை நிரூபிக்கும்படியா என்ன சொல்லுவார்கள்? සමහර අය සමහර අවස්ථාවල තමන්ගේ යුක්තිය පෙන්වන්න මිනිස්සු කුමක්ද කියන්නේ? ஆண்டவர் பார்க்கிறார். දෙවියන් වහන්සේ බලනවා. கர்த்தருக்கு முன்பாக சொல்லுகின்றேன். දෙවියන් වහන්සේ ඉදිරියේ කියන්නේ உண்மைதான்.
සැබෑව. ஆண்டவருக்கு முன்பாக எல்லாம் நடைபெறுகின்றது. දෙවනාස් ඉදිරියේ තමයි සියල්ල සිදු වෙන්නේ. மனுபுத்திரர் யாவருடைய வழிகளும் கர்த்தருக்கு முன்பதாக இருக்கின்றது. මනුෂ්‍යයන්ගේ සියලුම මාර්ග උන්වහන්සේ ඉදිරියේ තිබෙනවා. கர்த்தருக்கு முன்பதாக எல்லாம் இன்றைக்கு எல்லா அக்கிரமங்கள் அநியாயங்கள் எல்லாம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. දෙවනාස් ඉදිරියේදී තමයි අද සියලුම අපරාධ අයිතිකම් අධර්මිෂකම් ඉෂ්ට වෙමින් තිබෙනවා. ஆனால் ஒவ்வொருவருடைய மனசாட்சிக்கும் அவர்கள் யார் என்று தெரியும். නමුත් සෑම කෙනාගේ වරද සාක්ෂියට ඔවුන් කවුද කියලා දන්නවා. ஒருவேளை பெற்றாருக்கு நீங்கள் நல்லவர்களைப் போல காண்பிக்கலாம். සමහර විට දෙමාපියන්ට ඔබ හොඳයිමින් පෙන්වන්න කරන්න உங்கள் පුළුවන්. மனைவிக்கு நல்லவனைப் போல நீங்கள் காட்டலாம். ඔබගේ භාර්යාවට ඔබ හොඳ කෙනෙක් කියා පෙන්වන්න පුළුවන්. உங்கள் புருஷனுக்கு நல்லவனைப் போல காட்டிக் கொள்ளலாம். ඔබ සත්පුරුෂයාට ඔබ හොඳ කෙනෙක් වගේ පෙන්වන්න පුළුවන්. சமுதாயத்தில் நீங்கள் நல்லவர்களைப் போல இருக்கலாம். සමාජයේ හොඳ කෙනෙක් වෙන්න ඔබ පෙන්වන්න පුළුවන්. தேவனுக்கு முன்பதாக எல்லா விஷயங்களிலும் நல்மனசாட்சி இருக்கிறதா என்பதை நாம் இந்த காலை வேளையிலே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். දෙවනාස් ඉදිරියේදී සියලුම දේවල් සම්බන්ධයෙන් ඔබට යහපත් වරද සාක්ෂියක් තිබෙනවද කියනවාද අප මේ උදෑසන නිසා බැලිය යුතුයි. அன்றைக்கு பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல்மனசாட்சியோடு கூட தேவனுக்கு முன்பதாக நடந்து வந்தேன் என்று சொல்லுகின்றார். ඒ දවසේදී මන්ත්‍රණ සභාවේ ඉදිරියේදී සහෝදරයනි මම අද දක්වාම දෙවන් වාසයේ ඉදිරියේදී සීල ආකාරී යහපත් වරද සාක්ෂියක් ඇතුව ඇසුරුනෙමි කීවේය. உலகம் அவனை நியாயம் தீர்க்கும்படியாக நிறுத்தி வைத்திருக்கிறது. ලෝකයේ ඔවුන් විනිශ්චය කරන පිණිස ඔවුන් ඉදිරියේ තබාගෙන සිටියා. அவர்களை பார்த்தவன் என்ன சொல்லுகிறார்? ඔවුන් දෙස බලමින් ඔවුන් මාද කියන්නේ தேவனுக்கு முன்பதாக நான் எல்லா விஷயங்களிலும் நல்மனசாட்சியோடு நடந்து வந்தேன். දෙවන් වාසයේ ඉදිරියේ සීල ආකාරී යහපත් වරද සාක්ෂියක් ඇතුව මම ඇසුරුනෙමි. நம்முடைய மனசாட்சியை நாம் யாரும் மரணிக்க செய்ய முடியாது. අපගේ වරද සාක්ෂිය අපගෙන් කාටවත් මරා දමන්න බෑ. அது ஒருவேளை கடினமான மனசாட்சியாக, துர்மனசாட்சியாக, சுத்தமற்றதாக மாறலாம். සමහර වෙලාවට වරද සාක්ෂිය දැඩි වරද සාක්ෂියක් වශයෙන් දුෂ්ට වරද සාක්ෂියක් වශයෙන් යහපතක් නැති වරද සාක්ෂියක් වෙන්න මාරු වෙන්න පුළුවන්. ஒரு ஃளைட் ஆனது ஆக்சிடென்ட் ஆனா கூட, விபத்துக்குள்ளானா கூட அது ஒரு கருமப்பட்டி இருக்கும். යම් ගුවන් යානාවක් අනතුරට ලක් වුණ නමුත් ඒකේ තුල කල්පෙට්ටියක් நம்முடைய තිබෙනවා. வாழ்க்கையில் அந்த கருமப்பட்டி தான் மனசாட்சி போல எல்லா ரெக்கார்டும் இருக்கிறது. අපගේ ජීවිතය තුල ඒ කල්පෙට්ටිය නම් අපගේ වරද සාක්ෂිය තමයි සියලුම ආකාර විස්තරයන් ඒ තුල තිබෙනවා. இருந்த கப்பல்ல கூட இந்த பட்டியை கண்டுபிடித்தார்கள். මෑතකදී අර ගින්න දැල්ුණා වූ ඒ නෞකාව තුල පවා ඒ කල්පෙට්ටිය සොයාගත්තා. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවනාස්ගේ නාමයට මහිම වේවා. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ප්‍රේමණීය දේවදරුවනි, நம்முடைய மனசாட்சி சுத்த மனசாட்சியாக இருக்கிறதா? අපගේ වරද සාක්ෂිය යහපත් වරද සාක්ෂියක් තිබෙනවද? முதலாம் யோவான் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே පළවෙනි යෝහන් 3 වෙනි පරිච්ඡේද 20 වෙනි පදය யோவான் சொல்லுகிறார், යෝහන් පවසනවා நம்முடைய இருதயமே எங்களை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் தேவன் இருதயத்தை பார்க்கிலும் பெரியவராயிருந்து අපේ සිත අපට දෝෂාරෝපණය නොකරනවා නම් දෙවන් වාසයේ ඉදිරියේ නිර්භීතකම අපට ඇත්තේය. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிலும் பெரியவர். අපගේ දෙවන් වාසය අපගේ සිතට වඩා අප අතිඋතුම් තරණ இந்த වාසය. காலையில் இந்த வசனங்களை நான் தியானித்தார்கள் எனக்கு ஒரு ஞாபகம், அதாவது எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. பாருங்க, நம்ம இருதயத்தை பார்க்கிலும் பெரிய ஆண்டவர் நம்ம இருதயத்துக்குள்ள வந்து வாசம் பண்ண ஆண்டுடைய தாழ்மையை பாருங்கள். මේ උදෑසන උනාසගේ වචනේ මෙනෙහි කරන සිටිය අවස්ථාවේදී මට මට කල්පනාවක් ආවා බලන්න අපගේ සිතට වඩා උතුම් මහත් තැනන් වාසය අපගේ මේ කුඩා සිත තුළට පැමිණ වාසය කරනවා නොවේද? தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். උනාසගේ නාමයට මහිම වේවා. நம்முடைய இருதயம் நம்மளை குற்றவாளிகளாக தீர்க்க கூடாது. අපගේ වරද සාක්ෂිය අපව දෝෂාරෝපණය කරන්න හොඳ නැහැ. கர்த்தருடைய இதயத்தை செத்த கிரிகளால நம்முடைய மனசாட்சியை செத்த கிரிகளால சுத்திகரிக்கும்படியாகத்தான் தம்மை தாமே ஒப்புக்கொடுத்தவராக இருக்கிறார். අපගේ ඒ ශාස්ත්‍ර තමන් වහන්සේ පාවා දුන්නේ බාර පූජා කළේ අපගේ මනාව අර්ථ සාක්ෂිය පිරිසුදු අර්ථ සාක්ෂියක් බවට මාරු කරන පිණිසය. எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனத்திலே එබ්‍රේය 9 පරිච්ඡේදය 14 වෙනි පදය ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாய் ජීවමාන දෙවන් වහන්සේට සේවය කරන පිණිස எங்கள் மனசாட்சி செத்த கிரியைகள சுத்திகரிக்கப்படும்படியாய் අපගේ අර්ථ සාක්ෂිය මනාව ක්‍රියාවලින් පිරිසුදු වන පිණිස இயேசு தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார். ඒ ශාස්ත්‍රයේම තමන් වහන්සේව පාප රහිත වූ පූජාවක් වශයෙන් බාර කළේය. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ස්වාමීන් වහන්සේට ස්තුති වේවා. இன்னைக்கு அநேகர் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். අද බොහෝ දෙනෙක් උන්වහන්සේ නමස්කාර කරනවා. 2ஆம் தீமோத்தேயு 1ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், දෙවෙනි තිමොතේ පළවෙනි පරිච්ඡේදය 4 වෙනි පදයේ ශුද්ධ පවර්තන පවසනවා. என் முன்னோர்கள் முதல் கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
පළවෙනි තිමොතෙස් දෙවෙනි තිමොති දෙවෙනි තිමොතෙස් පළවෙනි පරිච්ඡේදය 4 වෙනි පදේ දෙවෙනි පළවර්තනේ කියා තිබෙනවා මාගේ මුල් පියවරු என்னுடைய முன்னோர்கள் முதல் கொண்டு சுத்த மனசாட்சியோடு கூட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். තුන්වෙනි පදේ කියා තිබෙනවා අපගේ මුත්තනුවන් පටන් පවිත්‍ර හෘදය සාක්ෂියකින් මා සේවය කරන දෙවන් වහන්සේට ස්තුති කරමි කියලා තුන්වෙනි පදේ කියා තිබෙනවා. கர்த்தருக்கு முன்பதாக நமக்கு சுத்த மனசாட்சி இருக்கிறதா? ස්වාමීන් වහන්සේ ඉදිරියට අපට පවිත්‍ර හෘදය සාක්ෂියක් තිබෙනවාද? எல்லா விஷயங்களிலும் சுத்த மனசாட்சி இருக்கிறதா? සියලුම දේවල් සම්බන්ධයෙන් පවිත්‍ර හෘදය සාක්ෂියක් තිබෙනවාද? சுத்த மனசாட்சி நாம் கர்த்தரை ஆராதிக்கின்றோமா? අප පවිත්‍ර හෘදය සාක්ෂියක් ඇති උනාස් නමස්කාර කරනවාද? அதாவது சுத்த மனசாட்சியில் பிறக்கின்ற அன்புதான் கற்பனையுடைய பொருள் என்று நாங்கள் வேதத்திலே படிக்கின்றோம். පවිත්‍ර හෘදය සාක්ෂියකින් පැමිණෙනා වූ දේ තමයි අපගේ පණතේ ධාරණාව කියලා අප කියවනවා. 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 5 வசனத்தை படிக்கிறோம். පළවෙනි තිමොතෙස් පළවෙනි පරිච්ඡේද 5 වෙනි පදේ අප ලෙස කියවනවා. கற்பனையின் பொருள் என்னவென்றால் கற்பனையுடைய பொருள் என்னவென்றால் சுத்தமான இதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கின்றதான அன்பு. 1 தீமோத்தேயு 1:5 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ ස්තුති වේවා. கற்பனையுடைய பொருள் என்னவென்றால் උන්වහන්සේගේ අවස්ථාවේ අර්ථය කුමක්ද නම් அந்த சுத்தமான சாட்சியிலே பிறக்கின்றதான அன்பு. පවිත්‍ර හෘදය සාක්ෂිය තුලින් පැමිණෙනා ප්‍රේමය. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවනාස්ගේ නාමයට මහිම වේවා. தேவனுக்கு முன்பதாக நமக்கு இந்த சுத்த மனசாட்சி இருக்க வேண்டும். දෙවනාස් ඉදිරියට අපට මේ පවිත්‍ර හෘදය සාක්ෂිය තිබිය යුතුයි. நம்முடைய இருதயங்களை குற்றப்படுத்த கூடாது. අපගේ අර්ථය අප දෝෂාරෝපණයට පත් කරන්න හොඳ නැහැ. விசுவாசத்தின் ரகசியம் சுத்த மனசாட்சியிலே பாதுகாக்கப்பட வேண்டும். ඇදහිල්ලේ රහස්‍ය පවිත්‍ර හෘදය සාක්ෂියක් තුලින් ආරක්ෂා වී යුතුයි. விசுவாசத்தினுடைய ரகசியம் ඇදහිල්ලේ රහස சுத்த மனசாட்சியில் தான் பாதுகாக்கப்படும். ඒ පිරිසිදු හෘදය සාක්ෂියක් තුල තමයි ආරක්ෂා වන්නේ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ ස්තුති වේවා. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ප්‍රේමණීය දේව நம்முடைய දරුවනි இருதயம் துர்மனசாட்சி நீங்க கழுவப்பட்ட இருதயமாக மாற வேண்டும். අපගේ සිත මනාව හෘදය සාක්ෂියකින් තොර වී යුතුයි. துர்மனசாட்சி நீங்கி போக வேண்டும். අප තුළ තිබෙනා දුෂ්ට හෘදය සාක්ෂිය පාවී යුතුයි. நம்முடைய மனசாட்சி குற்ற மனசாட்சியா இருக்க கூடாது. අපගේ හෘදය සාක්ෂිය දෝෂාරෝපණයට පත් වෙනා හෘදය සාක්ෂිය இப்படிப்பட்டவர்கள் சுத்த மனசாட்சி உள்ளவர்கள் தான். මෙබඳු අය පවිත්‍ර හෘදය සාක්ෂියක් ඇත්තා වූ අය தேவனுக்கு முன்பாக எல்லா விஷயங்களும் நடந்து கொள்கிறவர்கள். දෙවනාස් ඉදිරියේදී මේ ආකාර ඇසුරෙන්නා වූ අය அவர்கள் ரகசிய வருகையிலே மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பார்கள். රාසිගත ඊමේදී මනුෂ්‍ය පුත්‍රයා ඉදිරියේදී සිටිනවා. அவர்களுக்கு அந்த வெள்ளச்சிங்க நியாயத்தை நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ඔවුන්ද සුදු සිංහාසනයේ විනිශ්චය සිටින්න අවශ්‍ය නැහැ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ ස්තුති වේවා. அடுத்த காரியமாக ඊළඟ කරුණ இதுல சுத்த மனசாட்சிக்கு நீங்களும் கூட ஆராய்ந்து பாருங்க. මේ පවිත්‍ර හෘදය සාක්ෂිය සම්බන්ධයෙන් ඔබද විමසා බලන්න. தேவனுக்கு முன்பதாக நாங்கள் சுத்த மனசாட்சியோடு நடந்து வர வேண்டும். දෙවනාස් ඉදිරියේදී ඔබ පොරොත්තු පිරිසිදු හෘදය සාක්ෂියක් ඇතුව සිටිය යුතුයි. நீங்கள் ஆதியாகமம் 14 அதிகாரத்துக்கு வருகின்ற வேளையிலே ඔබ උපත්ති 17 වෙනි පරිච්ඡේදයට පැමිණෙන විට ஆண்டவர் நீண்ட வருஷங்களுக்கு பிற்பாடு ஆபிரகாமோடு கூட பேசுகிறார். දෙවනාස් දීර්ඝ වසර ගණනකට පසු ආබ්‍රහම් සමග කතා කරනවා. அவரை பார்த்து என்ன சொல்லுகிறார்? උදේශ බලයේ කුමක්ද කියන්නේ? நீங்கள் ஆதியாகமம் 16 அதிகாரத்தினுடைய 16 வசனம் படித்தால் ඔබ උපත්ති 16 වෙනි පරිච්ඡේදයේ 16 වෙනි පදයේ කියවනවා නම් வேதம் ஆபிரகாமுடைய 86 வயதை குறித்து சொல்லுகின்றது. ශුද්ධලිවිල්ල ආබ්‍රහම්ගේ වයස 86ක් ගැන කියා තිබෙනවා. பிற்பாடு 17 அதிகாரம் 1 வசனத்தில் ஆபிரகாமுடைய 99 வயதை குறித்து படிக்கிறோம். ඉන්පසු උපත්ති 19 වෙනි පරිච්ඡේදයේ 17 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදයේ කියවනවා ආබ්‍රහම්ගේ 99 වන වයස. 13 வருடங்களாக ஆண்டவரோடு கூட ஆபிரகாமுக்கு பேச்சு இருக்கவில்லை. தேவனும் ஆபிரகாமோடு பேசவில்லை. එසේනම් අවුරුදු 13ක පමණ කාලයක් ආබ්‍රහම් සමග දෙවනාසර කතාවක් තිබුණේ නැහැ. வேதத்தில் இந்த ரெக்கார்ட் இல்ல. ශුද්ධලිවිලේ සම්බන්ධ කිසි දෙයක් සටහන් වී නැහැ. இதற்கு காரணம் என்ன? ஆபிரகாமுடைய வழிகள் கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமாயிருக்கவில்லை. ආබ්‍රහම්ගේ මාර්ගයන් උන්වහන්සේ ඉදිරියේදී අවංකව තිබුණේ නැහැ. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்த வழிதான் அவனை கண்டு அழைத்தார். දෙවනාසෙ අවංක පුද්ගලික සිටියා අවස්ථාවේදී ඔබ දැකුණා அவனுக்கு ஒரு සුදුදෙව්වා. வாக்குத்தத்தத்தினுடைய குமாரனை கொடுப்பதாக சொன்னார். ස්වාමීන් වහන්සේ පොරොන්දු පුත්‍රයෙකුට දෙන බවට පොරොන්දු වුණා. ஆனால் இடையிலே இந்த ஆபிரகாம் சாராளின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து தேவசித்தம் இல்லாத இஸ்மவேலை பெற்றெடுக்கின்றார். නමුත් අතරමැද ආබ්‍රහම් දෙවනාසගේ කැමැත්තට හෙරෙහිව
இஸ்மவேலை பெற்றெடுக்கிறார். ඉස්මාኤල් ජනිත කළා. அதனால தான் 13 வருடங்களாக ஆபிரகாமுடைய எந்த ஒரு நோ டோக்கன் சொல்லுவார்கள், ஒரு கதையும் இல்ல. ඒ නිසා දෙවියන් වහන්සේ ආබ්‍රහම් සමග අවුරුදු 13ක පමණ වසර කාලයක් කිසිම කතාවක් නැතුව සිටියා. பிற்பாடு 99 வயதான பொழுது ඉන්පසු ඔහුට අවුරුදු 99ක් වුණාන් පසු கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறார். දෙවියන් වහන්සේ ආබ්‍රහම්ට දර්ශන நான் වුණා. சர்வ வல்லமையுள்ளதான தேவன், මම සර්ව ප්‍රාප්ත දෙවියන් වහන්සේය. நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு මා ඉදිරියේ ඇසුරෙමින් உத்தமனாய். සම්පූර්ණව යන්න. இரண்டாவதாக தேவன் நம்மளை எதிர்பார்க்கின்ற காரியம், දෙවෙනිව දෙවියන් වහන්සේ අපතුලින් බලාපොරොත්තු වෙන උදේ කුමක්ද නම් கர்த்தருக்கு முன்பதாக நான் உத்தமர்களாய் இருக்க வேண்டும். දෙවියන් වහන්සේ ඉදිරියේදී අප අවංක වේ අය විය යුතුයි. இது ஆபிரகாமுக்கு மாத்திரம் சொல்லப்பட்ட காரியம் அல்ல. මේ ආබ්‍රහම්ට පමණක් කියන්න ලැබෝ දෙයක් නෙවෙයි. நீங்கள் உபாகமம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படித்தால், ඔබ உபாகமம் මේ කතාව 18:13 18 13 அங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார். ඒ ස්ථානයේ දෙවියන් වහන්සේ ඊශ්වර සිරකට පවසනවා. உபாகமம் 18ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்திலே, ද්විතීය කතාව 18 13 වෙනි පදය. உன் தேவனாய கர்த்தருக்கு முன்பதாக உத்தமனாய் இருக்க கடவாய். ඔබගේ දෙවියන් ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ සම්පූර්ණ සිටපන්න. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ස්වාමීන් වහන්සේ ස්තුති වේවා. ஆவிக்குரிய இஸ்ரவேலாகிய நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ආත්මික ඊශ්වර දෙවියන් වහන්සේ අපට දුන්නාසේ எனக்கு முன்பாக நீ உத்தமனாக நட. මා ඉදිරියේ ඇසුරෙන් ඔබ සම්පූර්ණ වෙන්නේ නැසෙ නැත්නම් අවංකව සිටින්න. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ස්වාමීන් වහන්සේ ස්තුති இந்த වේවා. காலையிலே நம்ம எத்தனை பேருக்கு நாம் சொல்ல முடியும், நான் கர்த்தருக்கு முன்பதாக உத்தமமாக நடக்கின்றேன். මේ දාසන අපගෙන් කී දෙනෙකුට කියන්න පුළුවන්ද මම දෙවියන් වහන්සේ ඉදිරියේ අවංකව නිර්දෝෂව ඇසුරෙමි. நாம் உத்தமராய் காணப்படுகின்றோமா? අප අවංකයි ලෙස දකින්න ලබනවාද? தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේගේ නාමයට මහිම වේවා. நாங்கள் உத்தமர்களாய் காணப்படாவிட்டால் අප අවංකයව නොදකින් දබන්නේ නැත්නම් தேவனுடைய பர்வதத்தில் ஏறவோ அங்கே நாம் வாசம் பண்ணவோ முடியாது. දෙවියන් වහන්සේගේ පර්වතයේ පිටට නගින්නවත් ඒ වාසය කරන්නවත් අපිට බැරි වී යනවා. நீங்கள் 15ஆம் சங்கீதத்தை பிற்பாடு படித்து பாருங்கள். ඔබ 15 වෙනි ගීතාවලියේ පසු කියවා බලන්න. அங்கே சொல்லப்படுகிறது, ඒ ස්ථාන කියන ලබනවා. கர்த்தருடைய பர்வதத்திலே யார் ஏறுவார், ස්වාමීන් වහන්සේගේ මණ්ඩපයේ සිටින யார் அவருடைய பரிசுத்த பர்வதத்திலே வாசமாயிருப்பார். පිරිසුදු කන්දේ වසන්න කවුද? உத்தமனாய் நட. අවංක ලෙස ඇසුරෙන්නා වූ உத்தமனாய் நடக்கிறவர்கள் தான் இந்த பரிசுத்த பர்வதத்தில் ஏற முடியும். අවංක ලෙස ඇසුරෙන්නා වූ අයට තමයි ඒ ශුද්ධ කන්දේ වාසය කරන්න පුළුවන්. நாம் ஊழியர்களாய் இருக்கலாம், விசுவாசிகளாய் இருக்கலாம், දෙවියන් වෙන්න ප්‍රාතිවතුන් වෙන්න පුළුවන්. தேவனுடைய பிள்ளைகளாக දේවදරුවන් වශයෙන් நாம் உத்தமர்களாய் இருக்க வேண்டும். අප අවංකයි වේ විය යුතුයි. நாங்கள் நோவாவை குறித்து படிக்கின்றோம். අප නෝවා ගැන කියවන විට அவன் தன் காலத்தில் ஜீவித்தவர்களுக்குள்ளே உத்தமனாய் இருந்தார். ඔය තමගේ කාලේ ජීවත් වුණා අය අතරේ අවංක පුද්ගල නිර්දෝෂ පුද්ගලිකව සිටියා. ஆதியாகமம் 6:9 விதமாக படிக்கின்றோம். උපත්ති 6 වෙනි පරිච්ඡේදය 9 වෙනි පදයේ අප ඉස්ස කියවනවා. சற்று நாம் சிந்தித்து பார்ப்போமே, ஆனால் සල්පක් අප ඒ ගැන කල්පනා කරලා බලනවා. முழு உலகமே சீர்கட்டதாய் இருக்கு. මුළු ලෝකෙම අපිළිවෙලට විසිරගොස් තිබුණා. எல்லாரும் துன்மார்க்கராய் இருந்தாங்க. සියලුම දෙනා දුෂ්‍යයන්ව සිටියා. ஆனால் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே உத்தமனாய் இருந்தார். නමුත් නෝවාද තමගේ කාලවල සිටියා වූ අය අතරේ ධර්මශීලව සම්පූර්ණ දැනතික සිටියා. அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, சபை சரியில்லை, அது சரியில்லை நான் சொல்லக்கூடாது. ඕවාරි නෑ මොවාරි නෑ සභාවාරි නෑ කියලා අප කියන්න ඕනේ. நாம் யாராய் இருந்தாலும் අප කවුරුවත් நாம் இந்த கிருபையின் காலத்தினுடைய கடைசியிலே உத்தமர்களாய் காணப்பட வேண்டும். අප මේ කරුණාව කාලයේ අවසන් භාගයේදී අවංක නිර්දෝෂය ලෙස දකින්න ලබන්නේ. கர்த்தருடைய மணவாட்டிக்கு உத்தமி என்ற ஒரு பெயர். දෙවනාසගේ මනාලයට නිර්මල තනති කියන නාමයක් තිබෙනවා. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தி என்று அவர் சொல்லுகிறார். මාගේ පරිවිදින මාගේ මනාලිය නුඹ නිර්මල තනති කියන උනාස පවසනවා. நாம் உத்தமர்களாய் காணப்படுகின்றோமா? අප නිර්මල සෙනත අවංක දකින්න ලබනවා. நாங்கள் ஜோபை குறித்து படிக்கின்றதான வேளையிலே අප ජෝබ් ගැන කියවන විට அவனை குறித்தான கர்த்தருடைய சாட்சி என்ன? ඔව් සම්බන්ධයෙන් උනාසගේ சாட்சி ஆண்டவரே பிசாசு கிட்ட சொல்றாரு, அவன் உத்தமனாய் இருந்தான், உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்பை விட்டு விலகுமாய என்னுடைய தாசன் மேல் நீ கவனம் வைத்தாயோ? දෙවන්දාසගේ අක්ෂාවිත ඕගන පවසන නිර්දෝෂව අවංක වූ දෙවන්දාස කිරී බයයන්තාව නපුරේ බැලකී සිටිනා මනුකි මාගේ දාශයවන්න යොක්කරි නුඹගේ නෙත්‍යම කෙලෙයිද කියලා උනාස අසනවා. உத்தமனா இருந்தது மாத்திரமல்ல, ඔව් අවංක නිර්දෝෂ සිටියා පමණක් உத்தமத்துல உறுதியா இருந்தான். ඒ තුල ඔහුගේ අවංක කම ස්ථිරව සිටියා. ஜோபு 2:9 அவனுடைய மனைவி சொல்லுகிறாள், ජෝබ් දෙවනි පරිච්ඡේදය 9 වෙනි පදයේ ඔහුගේ භාර්යාව පවසනවා. எல்லாம் போயிட்டு සියල්ල නැති වුණා. அவனுடைய தொழில் வருமானங்கள் எல்லாம் போய்விட்டது. ඔහුගේ ව්‍යාපාරය ආදාය මාර්ග සියල්ල ஆடு மாடு மிருக ஜீவன்கள் எல்லாம் போய்விட்டது. ගව බැටළුවන් ඔහුගේ මුර්ගසින් පවුල් සියල්ල විනාශ වුණා. அங்கே அவனுடைய சரீர சுகமும் போய்விட்டது. ඔහුගේ ශරීරයේ සුවයක් දැන් නැති වී 10 பிள்ளைகளும் மரித்து போய்விட்டார்கள். දරුවන් 10 දෙනා මරණයට පත් වුණා. ஒருவரும் இல்லை இப்பொழுது. දැන් එක දරුවෙක්වත් නැහැ. மனைவி வந்து சொல்லுகிறாள், භාර්යාව අපිට පවසනවා. நீங்கள் இன்னும் உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரோ,
තවමත් නුඹගේ අවංකකමේ පවත්වාගෙන සිටිනවද? தேவனை தூஷிச்சு போட்டு தற்கொலை பண்ணிக்கொள்ளு. දෙවන අසත්තර දම මැරව. தேவனை தூஷித்து ஜீவனை விடும். දෙවන අසව එපා කරමින් ඔබ මරණයට පත් වෙන ඉස්සරහට දිවිනසා ගන්න කියලා ஜீவனை පවත්වනවා. விடுறேன்னு சொன்னா தற்கொலை பண்ணிக்கொள்ளணும்னு ஜோவோட மனைவி சொல்லுதுடா. මැරව කියලා කියන අවස්ථාවේදී ජොබ්ගේ භාර්යාව ජොබ්ට පමණ පවසනවා දිවිනසා ගන්න යන්නේ ஜோபு කියලා. அப்பொழுது உத்தமனாய்த்தான் இருந்தான். නමුත් ජොබ්ද ඒ අවස්ථාවේදී අවංකව සිටියා. அதனுடைய 31ஆம் அதிகாரத்துடைய 6ஆம் வசனத்தை ஜோபு 31:6ல படிக்கிறோம். ජොබ් 31 වෙනි පරිච්ඡේදයෙන් පදයක් කියවනවා. ஜோபு சொல்லுகிறார், ජොබ් පවසනවා. கர்த்தர் சுமுத்திரையான தராசிலே நிறுத்தி என்னுடைய உத்தமத்தை அறிவாராக. නැසකි ධර්මිෂ්කම නැමැති තරාදියෙන් මා කිරා බලන සෙක්වා. என்னுடைய உத்தமத்தை அறிவாராக. දෙවනාස මාගේ අවංකකම දැනගන්නවා ඇත. என்னுடைய உத்தமத்தை நிறுத்தி பார்க்கட்டும். දෙවනාස මාගේ අවංකකම කී තරාදී කිරා பேலன்ஸ்ல போட்டு பார்க்கட்டும். නැස බැලන්ස් එකේ දමමින් මගේ අවංකකම நான் உத்தமத்தை விட்டு விலக மாட்டேன். නමුත් මාගේ අවංකකමෙන් මම නොහැරෙන්නේ. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවනාසගේ නාමයට මහිම වේවා. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ප්‍රේමී දේවදරුවනි. யார் உத்தமன் என்று வேதம் தெளிவாய் நமக்கு சத்தியத்தை சொல்லுகின்றது. අවංකය කවුද කියා සුදු ලිවිලා අපට පැහැදිලි ලෙස කියා තිබෙනවා. நாம் உத்தமமாக நடப்போமே ஆனால் අප අවංක ලෙස ඇසුරෙනවා නම් உத்தமமாக நடக்கின்றவன் தான் பத்திரமாக நடப்பானான். අවංක ලෙස ඇසුරෙන්න අප වෙස්සම නැසෙන්නේ. நீதிமொழிகள் 10:9 விதமாக வாசிக்கிறோம். ඊතෝපදේශ දාන පරිච්ඡේදයේ 9 පදයේ එලෙසම කියනවා. உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். අවංක ලෙස ඇසුරෙන්න පුද්ගලයා ප්‍රවේශයෙන් සිටිනවා. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ප්‍රේමී දේවදරුව. உங்களுக்கு முன்பதாக அநேகர் கோணலான வழிகளிலே நடக்கலாம், உத்தமம் இல்லாமல் நடக்கலாம். ඔබ ඉදිරියේදී බොහෝ දිනෙක ඍජු මාර්ගය ඇසුරෙන්නේ නැතුව වංක මාර්ගයෙන් සිටින්න පුළුවන්. தங்கள் தொழில் விஷயத்திலே, රැකියා සම්බන්ධයෙන් தங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே, තමන්ගේ පුද්ගලික பண ජීවිතය விஷயங்களிலே, උදල්පදේ வியாபார සම්බන්ධ காரியங்களிலே ව්‍යාපාරයන් සම්බන්ධ உத்தமம் இல்லாமல் உண்மை இல்லாமல் இருக்கலாம். අවංක නැතුව සිටින්න පුළුවන්. நீங்கள் கர்த்தருக்கு முன்பதாக உத்தமனாக நடக்க வேண்டும். ඔබ ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේදී අවංක ලෙස ඇසිරිය යුතුයි. அப்பதான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட புத்திரனை உங்களுக்கு கொடுப்பார். එවිට තමයි ස්වාමීන් වහන්සේ පොරොන්දුයි පුත්‍රයා ඔබට ලබා දෙන්නේ. நீங்கள் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்க முடியும். පුළුවන් පිරිමි දරුවෙක් ලබා ගන්න. ஜெயமண்ட சபையாக மாற முடியும். ජයමිත සභාවක් ලෙස මාරු වෙන්න පුළුවන්. உத்தமமாக நடக்க வேண்டும். අවංක ලෙස ඇසිරිය நீ යුතුයි. எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. නුඹ මා ඉදිරියේ ඇසිර අවංක ලෙස සිටින්න. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ස්වාමීන් වහන්සේ සිත වේවා. நாங்கள் நம்மை காண்கின்ற தேவனுக்கு முன்பதாக உத்தமர்களாக நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். අප අපෝ දකින්නව දෙවියන් වහන්සේ ඉදිරියේදී අවංක ලෙස ජීවත් විය යුතුයි. 84ஆம் சங்கீதத்தினுடைய 11ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், 84 වෙනි ගීතාවලියේ யோசனை பண்ணி 11 වෙනි පදයේ ගීතාවලිකාරයා පවසනවා. 84ஆம் சங்கீதத்தினுடைய 11ஆம் வசனத்திலே 84 වෙනි ගීතාවලියේ 11 වෙනි පදය உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மையை வழங்காதிரார். අවංක ලෙස ඇසුරෙන්නන්ට කිසි යාපතක් නොවලක්වන සේක. தேவனாய கர்த்தர் சூரியனாய் கேடகமாய் இருக்கிறார். ඔබගේ දේශාසේනාවල ස්වාමීන් වහන්සේ ඔබ කෙරෙහි විශ්වාස කරන මනුෂ්‍ය ආශිර්වාද දෙන්න ස්වාමීන් වහන්සේ සූර්යාගේ පලියක් ගවන්නේය. தமது கிருபையை மகிமையை வருடுவார். උන්වහන්සේ අනුග්‍රහයක් මහිමයක් දෙන සේක. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். අවංක ලෙස ඇසුරෙන්නන්ට කිසි යාපතක් නොවලක්වන සේක. தேவ நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கவில்லையா? நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எங்கேயோ நீங்கள் தவறுகிறீர்கள். ඔබට දෙවනාසගේ යාපත්කම් ලැබෙන්නේ නැද්ද? ඔබ ගැන ඔබ විමසා බැලිය යුතු. ඔබ කොයි අවස්ථාවක හෝ අවංක නැතුව ජීවත් වී තිබෙනවා. உங்கள் நடைகள் எங்கேயோ பிசகுகின்றது. ඔබගේ ඇසුරීම කොහෙන්මෝ වැරද්දක් තිබෙනවා. நீங்கள் எங்கேயோ ஒத்துவம் இல்லாமல் இருக்கிறீர்கள். ඔබ කොහේ හරි අවංකකමක් නැතුව සිටිනවා. உங்கள் பிள்ளைகளை உணராமல் போயிருக்கிறீர்கள். ඔබගේ දරුවන් உங்களுடைய ඔබගේ பிள்ளைகள் වැරදි ඔබ තේරුම් නොගෙන සිටිනවා. 19ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகின்றார், 19 වෙනි ගීතාවලිකාරයා පවසනවා. தன்னுடைய பிள்ளைகளை உணர்கின்றவன் யார்? තමාගේ වැරදි ඉතු ගන්නා කවුද? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். රාසිගත පාප වලින් මාව නිදොස් කළ මැනව. துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காரும். නිර්මිත පාපයන් වලින් මාව වළක්වා ගන්න. அப்பொழுது நான் உத்தமனாகி එවිට මම නිර්දෝෂ වන්නේ. குற்றங்கள் குற்றங்கள் අපරාධයන් பெரும் பாதகங்கள் මහත් අපරාධයන් இதற்கெல்லாம் விலகி காக்கப்படுகிறவர்கள் මේ සෑම දෙයකින්ම තමන්ව වළක්වා ආරක්ෂා தேவனுக்கு කරගන්නවා. முன்பதாக உத்தமர்களாய் மாறுவார்கள். දෙවනාස් ඉදිරියේදී ඔවුන් නිදොස් අය වන්නේය. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවනාස් දිනාවට මහිම වේවා. அப்படியாக ஜோசுவாவும் காலேப்பும் உத்தமமாய் தேவனை பின்பற்றினார்கள் என்று நமக்கு தெரியும். ජෝෂුවා කාලේ කිසිදු උන්වහන්සේ අවංක ලෙස අනුගමනය කළේ කියලා අප දන්නවා. உத்தமம் என்ன? அவனுடைய உத்தமம் என்ன? ඔවුන්ගේ අවංකකම කුමක්ද? அவங்க தூச்சினி பரப்பல்ல. ඔවුන් ඇවිල්ලා අසුභාරංචි පතල කළේ නැහැ. அவங்க பார்த்த தேசத்தை பற்றி என்ன சொல்லுகிறார்கள்? ඔවුන්ගේ බලාගෙන ආව දේශ ගැන நாங்கள் කුමක්ද? பார்த்த தேசம் நல்ல தேசம்.
අප ගොස් බලාගෙන පැමිණිය දේශ යාපත් உண்மைதான் அங்க பராக்கிரமசாலிகள் இருக்கிறார்கள், සැබෑක් තමයි ස්ථානදී යෝධය பலவான்கள் இருக்கிறார்கள். බලවත්ව සිටිනවා. ஆனால் கர்த்தர் நம்மை பிரியமாயிருந்தார். නමුත් ස්වාමීන් වහන්සේ අප කෙරෙහි ප්‍රසන්න වන தேசத்தை உங்களை கொண்டு போவார். ඒ දේශයට ඔබ ගෙනෙන සේක. துர்ச்செய்தி பரப்புகிறவர்கள் நினைத்துக் கொள்ளவர்கள் உத்தமர்கள் அல்ல. නරක ප්‍රවෘත්ති මතල කරන්නව අය සිතාගත යුතු ආකාරය නොවේ. மற்றவருடைய இதயத்தை கெடுக்கிறவர்கள், අන් අයගේ සිත නරක කරන්නව අය. பொய்யான துர்ச்செய்திகளை பரப்புகிறவர்கள். වැරදි අසුබ පොත් පවත්වන්නව අය. யோசுவாவின் காலத்தில் உத்தமமாய் தேவனை பின்பற்றினார்கள். ජොෂුවා කාලේ දෙවනාස අවකල සංගමනය කළා. ஒரு பெரிய கூட்டம் பொய்யான செய்தியை சொல்லிக் கொண்டிருந்தது. මහත් කණ්ඩායමක් වැරදි පුවතක් නරක පුවතක් පතල ரெண்டு பேருடைய இதயம் உத்தமமாய் இருந்தது. නමුත් මේ දෙදෙනාගේ සිත අවකව තිබුණා. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? දෙවනාස කුමාරට කියන්නේ என்னை உத்தமமாய் பின்பற்றினான ஜோசுவாவின் காலேப்பும் அந்த தேசத்துக்குள்ளே பிரவேசிப்பார்கள். අප මාව අවකල සංගමනය කළා ජොෂුවා කාලේ මේ දේශය තුරට පිවිසවන්නේය. 6 லட்சம் பேர்ல ලක්ෂයක පුරුෂයන් පමණ සිටිනවා. ரெண்டு பேர் தான் உத்தமமாய் தேவனை பின்பற்றினார். මේ දෙදෙනා පමණයි අවකල සන්නාසවන්න அவங்க ගමනේ. முறுமுறுக்கல்ல, ඔව් කෙඳුරුවේ නැහැ. அவங்க விக்கிரத்தை வழிபடல, ඔව් රූප වලට වන්දනා කළේ නැහැ. அவர்கள் மற்ற ஜனங்கள் செய்த எந்த ஒரு பாவத்துக்கும் இடம் கொடுக்கல, ඔව් අනිස්සනක කරන්න කිසි පාපයකට ඉඩ දුන්නේ නැහැ. போஜனம் கேட்டு சண்டை ඔව් ආහාර ඉල්ලන රණ්ඩු දබර කරේ නැහැ. அவர்கள் வேசித்தனம் பண்ணவில்லை, ඔව් ආශාකම් කළේ නැහැ. உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினார்கள். අවකල සන්නාසවන්න ගමනේ කළා. தேசத்துக்குள்ளே பிரவேசித்தார்கள். ඔව් දේශය තුරට පිවිසුණා. எல்லாரும் துச்செய்தி சொன்னாங்க. සියලුම දෙනා නරක ප්‍රවෘත්ති පතල කළා. கடைசி நேரம் கானானின் எல்லைகள், අවසාන මොහොත කානානේ සීමාව තුල සිටිනවා. ஆனா துச்செய்தி அவர்கள் சொல்லவில்லை. නමුත් ඔවුන් නරක ප්‍රවෘත්ති පතල කළේ නැහැ. அவர்கள் தைரியப்படுத்தினார்கள். අන්නයව දිවිගන්නවා. கர்த்தர் நம்மை பிரியமாய் இருந்தார். ස්වාමීන් වහන්සේ ප්‍රසන්න වන அந்த සේකනා. பாலும் தேனும் ஒரு தேசத்துக்குள்ளே கொண்டு போவார். කිරියා මීයන උතරා යනවා ඒ දේශේ කරවන්න සපෝ ගෙන යන්නේ. இந்த காலையில் நம்ம திரும்பி கர்த்தருக்கு முன்பதாக நாம் உத்தமர்களாக இருக்கிறோம். මේ දැසල අපගෙන් කී දෙනෙක් දෙවනා සිදිරි අවකයිව සිටිනවද? உத்தமமாக நடப்போருக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். අවකලෙස එසරෙනවාට උනාස පලියක් වඩවා. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் விதமாய் சொல்லுகின்றது. ඊතෝපදේශ දෙවන පරිච්ඡේදය 3 පදයේ සිකියා තිබෙනවා. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். අවකලෙස එසරෙනව අයට උනාස පලියක් වඩවා. 101ஆம் சங்கீதத்திலே படிக்கின்றோம். 101 වෙනි ගීතවල අප කියවනවා. உத்தமமாக நடக்கிறவர்கள் අවකලෙස එසරෙනව அவர்கள் கர்த்தரை சேவிப்பார்கள். උනාස සේව කරන්න ඕනේ. 6ஆம் வசனம், අයනි පදයේ. தேசத்தில் உண்மையானவர்கள் දේශය අවකය. என்னோட வாசமாயிருப்பார். මාසමක වාසය කරන්න. உத்தமமாக நடக்கிறவர்கள் අවකලෙස එසරෙනව නිදොසල එසරෙනව. அவர்கள் என்னை சேவிப்பார்கள். ඔබට මේ කරන්න. என்னுடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். මාගේ දෙනෙක් ඔවුන්ගේ පස්ත පීඩා පතිත කරවන්නේ. தேசத்திலே பல அநியாயங்கள் நடக்கலாம். දේශය තුළ විවිධාකාර අපරාධයන් සිදු වෙනවා. வேதத்துல இன்னும் யாரெல்லாம் உத்தமர்கள் என்று சொல்லி நம்ம வேதத்துல படிக்கிறோம். ශුද්ධ වෙන්නේ තවත් කවුරු අවංකායද කියලා අපි කියනවා. தன்னைத்தான் போடுகின்ற உத்தமன் அல்ல, තමාව පාරට්ටු කරගන්න අවංක කෙනෙක් නෙවෙයි. பட்டணத்தை பிடிக்கின்றவரை பார்க்கிலும் தன் ஆவி அடக்கிற ஒரு உத்தமன். නුවරක් අල්ලා ගන්නට වඩා තමාගේ ආත්මය වැඩපවත්වන්න අවංක පුද්ගලෙක්. பராக்கிரமசாலியை பார்க்கிலும் சாந்த குணம் உள்ள ஒரு உத்தமன். බලවන්තයාට වඩා මෘදු ගුණාන්ව ඇති පුද්ගලයා නිර්දෝෂ පුද්ගලෙක් සිටිනවා. சவுலை பார்த்து சாமுவேல் சொல்லுகின்றான், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். සාවුල් දිස බලමින් සාමුවෙල් පවසනවා පූජාවට වඩා කීකරුකම වටින්නේ කියලා. இப்படியாக உத்தமம் என்ன, உத்தமா நடப்பதென்றால் என்னென்று வேதம் நமக்கு தெளிவாய் சத்தியத்தை சொல்லுகின்றது. මේ ආකාර නිර්දෝෂ නිර්මල අවංක පුද්ගලයා කවුද කියලා උන්වහන්සේගේ වචනේ පැහැදිලි කියා තිබෙනවා. நான் இன்றைக்கு காலையில 3 காரியங்கள் உங்களுக்கு சொல்லுவதாக சொல்லியிருந்தேன். මේ දැසන මම ඔබට කරුණු තුනක් කියනකොට කිව්වා. அந்த 2 விஷயத்தோடு கூடவே சமயம் முடிந்திருக்கிறது. මේ කරුණු දෙකක් සමග අපිට වෙලාව අවසන්. நாம் எல்லாரும் தன்னுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். අප සිලිපිතන උන්වහන්සේගේ ඔබට අප இன்னொரு ஒரு බාර. காரியம், இன்னொரு காரியத்தை கூட்டிக் கொள்ளுங்கள். கேட்ட 2 காரியத்தில் ஒரு காரியத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும். ඔබ අසුවාව මේ කාරණාව දෙක සමග තව කාරණාවක් අඩි කරගන්න. சுத்தமான சாட்சி, පිරිසුදු අර්ථ සාක්ෂිය, உத்தமமாக நடக்கின்ற ஜீவியம், අවංක ලෙස ජීවත් වෙනව இது ජීවිතය. ரெண்டும் தேவனுக்கு முன்பதாக நாம் செய்ய வேண்டும். මේ දෙකම උන්වහන්සේ ඉදිරිය අප කළ යුතු ஆமென். දේවල්. கர்த்தருக்கு இஷ்டமானால் நாங்கள் தொடர்ச்சியாக நம்ம இந்த காரியத்தை கவனிக்கலாம். දෙවනස් කැමති වන සෙක්කම කඩව මේ දේවල් ගැන අපිට සලකා බලන්න. நீங்களும் கூட ஆராய்ந்து பாருங்கள். ඔබ පාල්මස බලන්න. வேதத்தை தேடி வாசியுங்கள். සුදලි වෙන සොයා ඔබ மனுஷ குமாரனுக்கு முன்பாக நீங்கள் நிற்கும்படியாய் මනුෂ්‍ය පුත්‍රයා ඉදිරියේ ඔබ ගැලවි සිටින පිණිස எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். නිතරම යාඥා කළ இதை යුතුයි. நீங்கள் மறந்து போக கூடாது. මේ ඔබ අමතක නොකර நல்மன சாட்சியோடு கூட, යාපතරත உத்தமமான ஒரு வாழ்க்கையோடு கூட
අවාක ජීවිතය සමග நீங்கள் எப்பொழுதும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? ඔබ නිතරම කළ යුතු දේ කුමක්ද? நீங்க கர்த்தரோட பேசிக்கொண்டே இருக்க வேண்டும், ස්වාමීන් වහන්සේ සමග කතා කරමින් සිටිය ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். යාඥා කරමින් සිටිය යුතුයි. இன்றைக்கு அநேகருக்கு அந்த சொல்லுவாங்க தமிழில நொண்டி குதிரைக்கு சரைக்கிறது சாட்டம். අද බොහෝ දෙනෙකුට අර දෙමළ පස්සේ කීමක් තිබෙනවා නොන්ඩි අස්පයාට පොඩ්ඩක් ලිස්සුන දේ චාටුවක් වුණා. அதே போல சபைகள் மூடி இருக்கிறது அநேகருக்கு சாட்டா இருக்கிறது. අද සභාව වසා තිබෙනක බොහෝ දෙනෙකුට චාටුවක් වෙලා තිබෙනවා. ஜெபத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. යාඥාවට යන්න අවශ්‍ය නැහැ. ஜெபத்தை குறைத்துக் கொள்கிறார்கள். යාඥාව අඩු කර ගන්නවා. அந்த ஜெபத்தை குறைக்க கூடாது. අපගේ යාඥාව අඩු இனிமேல் சம்பவிக்கிறதுக்கு நீங்கள் தப்பி මත් කමෙන්ට් තිබෙනවා දේවල් மனுஷகுமாரன் முன்பாக நிற்க வேண்டுமே ஆனால் පුත්‍ර ඉදිරියේදී ඔබ ගැලවී සිටින්න නම් நீங்கள் எப்பொழுதும் ஜெபித்து விழித்திருக்க வேண்டும். ඔබ නිතරම යාඥා කරමින් අවදි සිටින්න. கர்த்தருக்கு முன்பாக எல்லா விஷயங்களிலும் நன்மை சாட்சியோடு நடந்து கொள்ள வேண்டும். දෙවනාස් ඉදිරියේ සෑම දෙයක් සම්බන්ධයෙන්ම යාපත් හෘද සාක්ෂියක් ඇති ඇසලෙන්න ඕනේ. බාර කරමු. நாம் உத்தமர்களாய் காணப்படுவோம். අප අවක නිර්මලයි நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், මම සර්ව පරාක්‍රම දෙවියන් எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ உத்தமனாய் මා ඉදිරියේ ඇසලෙන්න ඔබ සම්පූර්ණ වෙන එසේ නැත්නම් අවක සිටපන්න. கர்த்தரின் சொல்லுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சாராளின் சொல்லுக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார். උන්වහන්සේගේ වචනට කීකරු වුණාට වඩා සාරාගේ වචනට ආබ්‍රහම් කීකරු වුණා. தேவனுடைய திட்டத்தை விட்டு விலகினார். දෙවනාස්ගේ සැලැස්මෙන් බැහැරව ගියා. இஸ்மவேல் என்றான சந்ததியை பெற்றெடுத்தார். ඉස්මාኤල් කියනවා වංශයක් ජනිත කළා. இன்றைக்கும் தேவ ஜனங்களுக்கு அவர் உத்தரவாய் இருக்கிறார்கள். අදත් ඔවුන් දෙවනාස්ගේ සෙනඟට පීඩාවක්. தேவ திட்டத்தை விட்டு விலகக்கூடாது. දෙවනාස්ගේ කැමැත්තෙන් අප බැහැරව தேவனுக்கு கீழ்ப்படிவதுதான் உத்தமம். දෙවනාස්ගේ කීකරු වීම අවකකම. பாலி ஜனங்கள் சிதறி போகலாம், සෙනඟ විසිර යන්න පුළුවන්. சத்துருக்கள் நெருங்கி வரலாம், සතුරන් රූපදේ என்னதான் செய்தாலும் பலியை பார்க்கிலும் කුඹල දෙයක් වුවත් පූජාවට වඩා கீழ்ப்படிதல்தான் உத்தமம். කීකරු කම තමයි கர்த்தர் அழிக்க சொன்னாலும் அழிக்க வேண்டும். ස්වාමීන් විනාශ කරන්න කිව්වනම් ඔබ ஆண்டவர் அழிக்க சொன்னதே உனக்கு பலி வேண்டாம். දෙවනාස්සේ විනාශ කරන්න කිව්වා දේවල් වල පූජාවල ஜனங்க எடுத்தாங்க, ஜனங்க செஞ்சாங்க, நீ ஏன் ராஜாவா இருக்கிறாய்? සෙනඟ කිව්වා සෙනඟ කරන්න කිව්වයි කියලා කියන්න එසේනම් ඔබ කුමකටද රජෙක් කියලා கர்த்தருடைய ராஜா அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். දෙවනාස්සේ රජෙක් ලෙස உன்னுடைய வார்த்தையில் அதிகாரம் இருக்க வேண்டும். ඔබගේ වචනේ තුල බලතර நீ ஜனங்களை பார்த்து என்ன சொல்லி இருக்க வேண்டும்? ඔබ සෙනඟට කුමක්ද කියන්නේ ஆண்டவர் அழிக்க சொல்லி இருக்கிறார். දෙවනාස්සේ විනාශ කරන්න කිව්වා பலியிடுவதற்கு நம்மிடத்திலே ஆடுகள் மாடுகள் இருக்கிறது. පූජා කරන පිරිස අප වෙත ගවබඩුවන් සිටිනවා அமலேக்கிற்குரிய ஒன்றுமே வேண்டாம், අමලෙක්වරුන්ට අයිති කිසිවක් නැහැ எல்லாத்தையும் அழித்து போட்டிருக்க வேண்டும். සියල්ලම විනාශ කළ යුතුයි பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். දවන පූජා වලට වඩා යාග පූජා වලට වඩා ஆமென். කීකරු කම விசுவாசத்தில் உத்தம குமாரர்களாக நம்ம திகழ்வோம். ඇදහිල්ල කන්නකොටගෙන අප අවක පුද්ගලයන් වශයෙන් ජීවත් වෙනවා தீமோத்தேயை பார்த்து பவுல் சொல்கிறார், விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேக்கு நான் எழுதுகின்றதாவது තිබෙතස් දෙස බලවෙන් ශුද්ධ පෞරුතුමා පවසනවා ඇදහිල්ලේ අවක පුත්‍රයා වන්නා වූ තිමොතෙස්තුමා ලියන இந்த වචන நாட்களில் எத்தனை தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் உத்தமத்தை விட்டு விலகுகிறார்கள். මේ දවස්වල බොහෝ දේව දරුවන් ඇදහිල්ලේ අවකකමින් ආත්ම යනවා எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிருந்து சர்வ வல்லமையுள்ள தேவன் சொல்லுகிறார். ආ ඉදිරියේ ඇසර අවකව සිටපන්න කියා සර්ව පරාක්‍රම දෙවියන්වහන්සේ පවසන அவன் நம்ம கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். වාර කරගෙන ஹalleluya 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 ஷலமல வலவ கதரவ கதரமல மகனதவ நிகதனன மகனதவ நிகதனன மகனனியா ஆண்டவரே ஹalleluya 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 ஆண்டவரே ஹalleluya 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 ஆண்டவரே ஹalleluya 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 தாவீது சொல்லுகிறான், நான் கர்த்தரை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். දාවිත් පවසනවා ස්වාමීන් වහන්සේ මා ඉදිරියේ තබා ගතුමි ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பதாக நல்மனசாட்சியோடு கூட இரு, உத்தமனாக இரு. දෙවියන්වහන්සේ පවසනවා ඔබ මා ඉදිරියේ අවංක හෘද සාක්ෂියක් ඇතුව නිර්මල හෘද සාක්ෂියක් ඇතුව නිර්මල තැන තිබී සිටින්න நாம் கர்த்தருக்கு முன்பதாகவும் கர்த்தர் நமக்கு முன்பதாகவும் இருக்க வேண்டும். අප ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ ස්වාමීන් වහන්සේ අප ඉදිරියේ සිටින්න நாம் ஆண்டவருக்கு முன்பதாக வைக்க வேண்டும். අප ස්වාමීන් වහන්සේ අප ඉදිරියේ තබා கர்த்தருக்கு முன்பதாக நாங்கள் இருப்போம். එවිට ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ අපිට සිටින්න நம்முடைய පුළුවන් ஜீவியம் சரியாய் காணப்படும். අපගේ ජීවිතේ නිවැරදි දකින්න ලබයි துருமனசாட்சி நீங்க දුෂ්ට හෘද සාක්ෂි අපොත් හෘද සාක්ෂි යාපත හෘද සාක්ෂි ලබා ගන්න පිණිස එපමණක් නොවේ உத்தமர்களாய் අවංක இந்த பாதையை නිර්දෝෂ முன்னோருமாறு මේ ඉදිරිය මුදෑසන ඉදිරියට යමු கர்த்தரை என் முன்பாக நிறுத்தி நோக்குவதினால் அசைக்கப்படுவதில்லை, மனுஷன் எனக்கு செய்வார். கர்த்தரை என் முன்பாக நிறுத்தி நோக்குவதினால்
ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ස්වාමීන් වහන්සේගේ ආශිර්වාද දෙස අප උන්වහන්සේ ස්තුති කරමු. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பதாக நாம் நிற்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ස්වාමීන් වහන්සේ ඉදිරියේ අප සිටිය යුතු තිබෙනවා. அந்த நாளானது சமீபம். ඒ දවස් ඉතාලම තිබෙනවා. நாம் இயேசுவுடைய வருகையிலே அவருக்கு முன்பதாக நிற்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். අප යේසුස් වහන්සේගේ මේ දිනවල ඉදිරියේ සිටින පිණිස කැඳවෙන්න ලබා. அதற்காக நாம் இந்த நாட்களிலே நாம் கர்த்தருக்கு முன்பதாக சுத்த மனசாட்சியோடு கூட எல்லா விஷயங்களிலும் நடந்து கொள்ள வேண்டும். ඒ උදෙසා අප මේ දවස්වලම සියලුම දේවල් සම්බන්ධයෙන් උන්වහන්සේ ඉදිරියේ යහපතට සාක්ෂියක් ඇතුව ඇසිරී. முன்பதாக நாம் உத்தமர்களாக நடக்க வேண்டும். උන්වහන්සේ ඉදිරියේ පවකන් නිර්පල පුද්ගලයන් වශයෙන් ජීවත් විය යුතුයි. ஒப்பு கொடுத்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ආශිර්වාද කරමු. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.